ரெண்டு விஷயம் பாபு முருகல் சொன்னாரு. ஒண்ணு வந்து நாங்க வலுவான கூட்டணியை அமைச்சிட்டோம், கன்சிடென்ட்டா இருக்கோம், அதனால நாங்க அடுத்த கட்டம் நோக்கி போறோம், தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்கோம், பாசிட்டிவா ஃபார்வர்டா போறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. நீங்க வந்து இன்னும் உங்க கூட்டணியை இறுதி செய்யல அப்படின்ற ஒரு விமர்சனத்தை போற போக்குல சொல்லியிருந்தாரு. கவனிச்சிங்களான்னு தெரியல. உண்மையிலே அப்படிதான். அதுதான் இவங்க இவங்க முதல் அழுத்தமா சொன்னது முதல் சொன்னார். ரெண்டாவது வந்து அது போற போக்குல சொன்னாரு. அதனாலதான் இல்ல, எனக்கு பிரச்சனை இல்லை. அது போற போக்குல இருந்தாலும் அல்ல அழுத்தமா சொன்னாலும் அதுல என்ன இருக்கு அது மக்களுக்கு தெரியாதான்னு. இவங்க கூட்டணியை உடைச்சது யாரு? இவங்களா உடைச்சுக்கிட்டாங்க. இப்ப இவங்களா ஒண்ணு சேர்ந்துக்கிட்டாங்க. இப்போ ஒரு வலுவான கூட்டணியா இருக்காங்களா இல்லையா சார்? இது எப்படி வலுவான கூட்டணியா இருக்க முடியும்? இல்ல அப்படியான பெர்செப்ஷன் கூட இல்லையா? இல்லையே. போன சட்டமன்ற தேர்தல்ல இவங்க எல்லாரும் ஒன்னா தானே இருந்தாங்க. ஈவன் இவங்களோடு ஒன்னா இருந்த 4 கட்சி இப்ப வெளியில இருக்கு. கடந்த சட்டமன்ற தேர்தல்ல இவங்களோடு பயணித்தவர்கள் இப்போது வெளியே இருக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தல்ல 2 பேரும் பிரிஞ்சிருந்தாங்க. 2 பேர் பிரிஞ்சிருந்தப்ப பாஜக கூட்டணியில் இருந்த கட்சிகள் இன்றைக்கு வெளியே இருக்கிறது. நீங்க என்ன கூட்டணி இறுதி செய்யல அப்படின்றத நாங்க யார் சொன்னா? எங்க கூட்டணி எங்க உடஞ்சிச்சா? எங்க கூட்டணி ஏதாவது உடஞ்சிச்சா? யாராவது நாங்க வெளியில போயிட்டோம், இல்ல நாங்க சேர போறோம், இல்ல நாங்க சேர்ந்துகிட்டு இருக்கோம், யாராவது சொன்னாங்களா? கூட்டணி போய்கிட்டு இருக்கு, பேச்சுவார்த்தைக்கு குழு அமைக்க போகிறோம், அவர்கள் பேசி முடிப்பார்கள். சார், திஸ் இஸ் அ ப்ராசஸ். நான் வந்து அழுத்தத்துக்காக, எந்த அழுத்தத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில இருந்து பாஜகவுக்கு சேர்ந்தார் அப்படிங்கறத தண்ணில விளக்கம் கொடுக்க முடியுமா? அந்த விளக்கத்தை மக்கள் ஏத்துப்பாங்களா? டிடிவி தினகரன் எந்த அழுத்தத்தின் சார்பாக இன்னைக்கு வந்து இந்த கூட்டணியில சேர்ந்தாருன்னு சொல்ல முடியுமா? பாஜகவோடு இந்த எந்த அழுத்தத்தின் அடிப்படையில பாஜகவின் நான் வந்து அரசியல் கட்சிகளுடைய கூட்டணி என்பது வேறு. தேர்தல் வரும் போகும். ஆனால் பாஜக குறித்து அதிமுக பேசிய வார்த்தைகள் என்ன? பாஜகவினுடைய தலைவர், அன்றைக்கு இருந்த தலைவர் அண்ணாமலை, இன்றைக்கு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி ஆட்சி குறித்து தனிநபர் தாக்குதலுக்கு நான் போகவே இல்லை. எங்க கட்சியிலும் அரசியல் கட்சிகள்ல தலைவர்கள் தனி விருப்பு வெறுப்புகளோடு பேசுவது வேறு. ஒரு ஆட்சியின் நிலை குறித்து, பொருளாதார நிலை குறித்து பேசிய வார்த்தைகள் என்ன? இன்னைக்கு பாமக அன்புமணி ராமதாஸ் வந்து இந்த கூட்டணியில இருக்காருல்ல, நீங்க குறிப்பிட்ட அதே அண்ணாமலை தான் எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி நான் அதைத்தான் சொல்றேன். இது முரணா இல்லையா மக்கள் மத்தியில? நீங்க உனக்கு ஆளவே தெரியாது, உனக்கு என்ன தகுதி, நீ டயர் நக்குன்னு கையெழுத்து போடணும்னா கையெழுத்து போடணும்னு அந்த அமைச்சர்கள், அதிமுகவினுடைய அமைச்சர்கள் மீது 660 பக்க புகார் அறிக்கையை, ஊழல் அறிக்கையை அன்புமணி ராமதாஸ் கொண்டு போய் கொடுத்தாருல்ல. அப்ப அவர் எப்படி கூட்டணியில சேர்ந்தாரு? அதுக்கு என்ன விளக்கம்? இதெல்லாம் மக்கள் கேட்க மாட்டாங்களா? எங்கள் கூட்டணி சிறப்பான கூட்டணி. கூட்டணியில ஒரு இது சொல்றாங்க, திமுக எதிர்ப்பு அப்படின்ற ஒற்றை புள்ளியில நாங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்கோம். எதை வச்சு எதிர்ப்பீங்க? மக்கள் எங்களோடு சார். மக்கள் விரும்புறாங்க இந்த ஆட்சி மலரணும்னு. இன்னைக்கு டெக்கன் குரானிக்கல் ஆர்டிகல் பாத்தீங்களா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 80% பெண்கள் இந்த ஆட்சி தொடர வேண்டும், இந்த ஆட்சி மலர வேண்டும் என்பதில் உறுதியா இருக்காங்க. ஒரு பாட்டி, நான் பாபு முருகல் அவர்கள் கூட அந்த வீடியோவை அனுப்புறேன், கேட்டா அவர் ChatGPT இல்லேம்பாரு. மதுரையில அந்த அம்மா வந்து அதிமுகவினுடைய பச்சை குத்தி இருக்காங்க. இந்த பார், நான் பச்சை குத்தி இருக்கேன், 10 வருஷம் அம்மா ஆட்சி தான், அந்த அம்மா அம்மா ஆட்சி தான் சொல்றாங்க. அம்மா இருந்த வரைக்கும், புரட்சி தலைவர் இருந்த வரைக்கும் என் கை ரெட்டலைக்கு தான் போவோம். ஆனா இந்த முறை நான் கலைஞர் புள்ள ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போட போறேன். நான் கலைஞர் புள்ள ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போட போறேன். ஏன்? அவர் நல்லது செய்யறாரு. நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டோம், எங்க வாழ்க்கையை மாத்தி இருக்காரு. என் தேவைக்கு நான் கட்சி அதிமுகவா இருந்தாலும் எனக்கு நல்லது செஞ்சது ஸ்டாலின் தான், கலைஞர் புள்ள தான். கலைஞர் ஆட்சி, அந்த பிள்ளையோட ஆட்சி தொடரணும், நான் அதுக்கு தான் வாக்களிப்பேன்னு ஒரு அதிமுகவினுடைய தொண்டர் பேசுகிறார். இது வந்து பார்க்கிற அரசியலுக்காக நம்ம என்ன வேண்டுமானாலும் பேசலாம் அப்படிங்கிற மனநிலையில அவங்க பேசல. சாதாரண சாமானிய மக்கள், எளிய மக்கள், அவருடைய வாழ்வாதாரத்தை, பொருளாதாரத்தை சார் யாருமே இல்லை சார். அந்த விடியல் பயணம்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார், 1000 ரூபா பிச்சை காசு, நிவாரண தொகையெல்லாம் பிச்சை அப்படின்னு நிர்மலா சீதாராமன் பேசிய போது எடப்பாடி பழனிசாமி ஏதாவது ஒரு வார்த்தை மறுத்து பேசினாரா? இது தமிழ்நாடு, இது ரேவடி கல்ச்சர், இது ஃப்ரீ பீஸ்கான கல்ச்சர். அது இல்லை. எது தேவைப்படுகிறதோ தேவையான மக்களுக்கு அதை கொடுத்து அவர்களை உயர்த்துவது சமூக நீதிக்கானது. அது அதிமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியை நான் எடுத்துக்கிறேன். காலை உணவு சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அதற்கு பிறகு கலைஞர் வந்தார், அதை மிக சத்துணவு திட்டமாக மாற்றினார். அம்மையார் ஜெயலலிதா வந்தார். இது எல்லாத்தையும் எதிர்த்தாங்கல்ல. இத எடப்பாடி பழனிசாமி பிச்சைன்னு வந்து நிர்மலா சீதாராமன் பாஜகவின் மிக முக்கிய தலைவர் சொன்னப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார்? என்ன கேட்டார்? அதை விட ஜெயலலிதா அம்மையார் குறித்து பேசுவது, கலைஞரே என்னை திட்டினார் ஒரு முறை, அப்படிலாம் பேசக்கூடாது நீ அப்படின்னு. அப்படிப்பட்ட அம்மையார் ஜெயலலிதாவையே அண்ணாமலை வந்து மோசமா பேசினார். இந்த கூட்டணி யார் உடைச்சது?
நீங்களா சேர்ந்தீங்க, நீங்களா உடைச்சுக்கிட்டீங்க, இப்ப நீங்களா திரும்ப சேர்ந்துக்கிட்டீங்க. சேர்ந்ததுலயும் பாதி கட்சி வெளியில இருக்கு. அண்ணன் கிருஷ்ணசாமி வெளியில இருக்காரு, அண்ணன் ஜான் பாண்டியன் இங்கேயா அங்கேயான்னு இருக்காரு, தேமுதிக அக்கா இங்கேயா அங்கேயான்னு இருக்காங்க. இதெல்லாம் வெளியில இருக்குல்ல. இப்ப இதுல இருந்து வெளியில வந்தவர்களுக்கு என்ன பதில்? அது எப்படி வலிமையான கூட்டணியா இருக்க முடியும்? வலிமையான எதன் அடிப்படையில் நீங்க ஒண்ணு சேர்ந்தீங்க அப்படிங்கிற கேள்வியை மக்கள் கேட்க மாட்டாங்களா? எங்கள் இயக்கத்தில் இந்த கூட்டணியில இருக்கிற எந்த கட்சியும் வெளியில போல. அப்படி வெளியில போகாத போது இன்னும் நாங்க உட்கார்ந்து பேசணும். அடுத்தடுத்து வேலைகள் இருக்கு. ஏன்னா பிப்ரவரி முடியறதுக்குள்ளார நாங்க மொத்தமாவே முடிச்சு வேட்பாளர்களை அறிவிக்க போறாரு எங்க தலைவர். எல்லாவற்றையும் ஒரே நாளில் செய்து விட முடியாது. அது இட்ஸ் அ ப்ராசஸ். முதல்ல நீங்க எங்க கூட்டணியில இருந்து எந்த கட்சியும் வெளியில போல. நீங்க வெளியில போயிட்டு வந்தீங்க. போன தடவை இருந்தவங்களும் இப்ப உள்ள இல்ல. எல்லாரும் வெளியில இல்ல. அதுவும் வியூகம் தானே. வெளியில போனவங்க எல்லாத்தையும் ஒன்றடைச்சு ஒரு கூட்டணியா திரும்ப கட்டமைக்க என்ன வியூகம்னு இருக்குல்ல. ரெண்டாவது, இப்ப இந்த சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு வந்துச்சு. இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு. அப்படி அந்த கருத்து கணிப்பு வந்தப்ப திராவிட முன்னேற்ற கழகமா இப்ப தேர்தல் நடந்தா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். கடந்த முறை 47%, இப்போது 45% அப்படின்னு ஒரு புள்ளி வரும். 2% குறைஞ்சிருக்கு. ஆனால் அதிமுகவும் பாஜகவும் தனித்து வாங்கிய ஓட்டுகள் 41%. இப்போது அவர்களுக்கு இருப்பது வெறும் 32%. மீதம் இருக்கக்கூடிய வாக்குகள் யாருக்கு போகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இப்ப யாரு ஒண்ணு சேர்ந்ததுனால அவங்களுக்கு பிளஸ்ஸா வந்திருக்கான்னா இல்ல. நான் இன்னமும் ஒரு தடி மேல போய் சொல்லுவேன், அதிமுக எதிர்கட்சியாக இருக்க வேண்டும் தமிழ்நாட்டுல. நீங்க ஒடிசாவிலிருந்து பட்நாயக்குடைய அந்த தலைமுறை திமுக கலைஞரும் புரட்சி தலைவர் ஒன்னா நினைக்கிறப்ப கூட கலைஞர் இல்ல, ஒரு தேசிய கட்சிக்கு எதிராக நம்ம மாநில கட்சி ஒண்ணு இருக்கணும், நமக்கு எதிரி நம்முடைய நண்பனா இருக்கட்டும் அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டம் இருந்துச்சுல்ல. அந்த ஓட்டத்தின் அடிப்படையில் நான் சொல்லுகிறேன், எடப்பாடி எதிர்கட்சியாக வர வேண்டும், எதிர்கட்சி தலைவராக வர வேண்டும். பாஜகவிற்கு ஏறி சவாரி செஞ்சீங்கன்னா நாளைக்கு எப்ப பிளைட் வெடிக்கும்னு எங்களுக்கு தெரியாது.